ஹாய்ங்க. பாப்பா ஸ்ரீ சேனலில் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம பார்த்து நடப்புகிற ஒரு 20 நாளைக்கு மேலே ஆகுது. இன்றைக்கி நம்ம பூனை வணங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய குப்பைமேனி தாவரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு அருமையான மூலிகை. அதனுடைய தாவரவியல் பெயர் அகாலிஃபா இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய கீரையெல்லாம் இருக்குது, சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான் இது. நல்ல ஒரு மருத்துவ பயன் தரக்கூடிய மூலிகை. எளிமையாக எல்லார் வீட்டிலையும் ரோட்டு ஓரத்துலேயும் தானே வளரக்கூடிய ஒரு மூலிகை தான். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்ப்போம். இது விஷக்கடிக்கெல்லாம் முக்கியமாக பயன்படுதுங்க. பூரான், தேல்கடி, இதுக்கெல்லாம் இந்த குப்பைமேனி கீரையோ வெத்தலையும் கசக்கி காதில் ஊற்றுவாங்கங்க. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா சரும பராமரிப்புக்கு, தோல் வியாதிகளுக்கெல்லாம் உதவுது. சொறி, சிரங்கு, அப்புறம் தேமல், இது மாதிரிக்கு படைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியதுக்கெல்லாம் மஞ்சளோடு சேர்த்து இந்த கீரை, அந்த இலைகளை பறித்து அலசிட்டு அரைச்சி அந்த இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா அந்த சரும நோய்கள் போயிடும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகம் இருந்ததுன்னா, சில பேருக்கு உதிரப்போக்கு மாதிரியே வெள்ளைப்போக்கும் போகும். அது ஸ்டொமக் பெயின்லாம் இருக்கும். அவங்களுக்கு நம்ம எப்போவும் வைக்கக்கூடிய ரசத்தில் இந்த குப்பைமேனி இலைகளை கழுவிட்டு நெய்யில் வதக்கிட்டு ரசம் இறக்கும்போது அதை அதில் போட்டு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 3 நாள் சாப்பிட்டோம்னா கூட நமக்கு உடனடியான தீர்வு கிடைக்குங்க. தினம் இதை குளிக்கும்போது இந்த குப்பைமேனி இலைகளை அரைத்து உடலில் தேய்த்து ஊற வச்சு நம்ம குளித்தோம் அப்படின்னா சரும பிரச்சனைகள்லாம் போயிடும். சளிக்கு மிக உகந்த மருந்தாக இருக்குது. முகப்பருக்கள்லாம் இருந்தது அப்படின்னாக்கா குப்பைமேனி, வேப்பலை, துளசி, இது 3த்தையும் நம்ம அரைச்சி மஞ்சளோடு சேர்த்து சம அளவு அரைச்சி, இந்த 3 இலைகளையும் சம அளவு எடுத்துக்கிட்டு அதை பன்னீரோடு கலந்து போட்டு இது பண்ணோம் அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள்லாம் கொட்டிடும், குளுமையாகவும் இருக்கும். ஒரு 1/2 hour வச்சுருந்தா போதும். அதே மாதிரி கண் கருவளையம் இருக்குது இல்லையா, அது மாதிரி வரத்துக்கும் 3 முறை இது மாதிரிக்கு செஞ்சோம் அப்படின்னாக்கா வாரத்துக்கு இந்த கருவளையங்கள்லாம் போயிடுங்க. அப்புறம் ஹார்மோன் ப்ராப்ளம், இது மாதிரி இதனால் உதட்டுக்கு மேலே பூனை முடியாட்டம் பெண்களுக்கு இருக்கும். அது பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த குப்பைமேனி இலைகளை மஞ்சளோடு சேர்த்து அரைச்சி நைட்டு தூங்க போகும்போது நம்ம உதட்டுக்கு மேலே பூசிட்டு படுத்துட்டு காலையில் கழுவிட்டோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம தேய்ச்சி வச்சுட்டு குளித்தோம் அப்படின்னாக்கா அந்த பூனை முடியெல்லாம் கொட்டிடுங்க. அப்புறமா பார்த்தோம் அப்படின்னாக்கா சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற நோய்கள்லாம் இந்த இலையை காய வச்சு தொடர்ந்து தேய்த்து குளித்து வந்தாக்கா, அதாவது கஸ்தூரி மஞ்சளோடு சேர்த்து தேய்ச்சி வந்தோம்னாக்கா இந்த எக்ஸிமா நோய்கள், சொரியாசிஸ் இதெல்லாம் போயிடும். பொடுகு தொல்லை நீங்கள் குப்பைமேனி, வேப்பிலை சம அளவு தயிரோடு சேர்த்து அரைச்சி தலையில் பேஸ்ட்டு போல் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்து குளித்தோம் அப்படின்னாக்கா இந்த பொடுகு தொல்லையெல்லாம் போயிடுங்க. நாள்பட்ட புண்களெல்லாம் போகிறதுக்கு, அந்த அந்த புண்ணெல்லாம் போகிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறது, வானொலி, அது எண்ணெய் சட்டி இருக்கு இல்லையா, அதில் விளக்கெண்ணெய் போட்டு சூடு பண்ணி இந்த இலைகளையும் வதக்கி புண்கள் மேலே வெள்ளை துணியை போட்டு கட்டி வச்சோம் அப்படின்னாக்கா அந்த கட்டி உடஞ்சிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளெல்லாம் போக்குறதுக்கு குப்பைமேனி இலைச்சாரை எடுத்து பூண்டு சாரோடு சேர்த்து 3 மாதம் 1 ஸ்பூன் வீதம் நம்ம கொடுத்துட்டோம் வந்தோம்னாக்கா பெரியவங்களும் இது மாதிரி குடிக்கலாம். அந்த வயிற்றில் உள்ள பூச்சிகள்லாம் கழிவுகளோடு சேர்ந்து வெளியில் வந்துடும். மூட்டு வலிக்கு வெளிப்பூச்சா குப்பைமேனி சாறுகளை தடவலாம். நம்ம எலும்பு வலி, தசை வலி,
தலைவலி இதுக்கெல்லாம் வந்து குப்பைமேனி வந்து நமக்கு வந்து மருந்தாக பயன்படுகிறது. மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கலாம். இது மாதிரி மருத்துவ குணங்கள் மட்டும் இல்லை, இது நம்ம நிறைய இது சொல்லிகிட்டே போகலாம். ஒரு அரிய வகை தாவரம். நம்ம வந்து பணவசியம் ஏற்படணும் அப்படின்னாக்கா குப்பைமேனி வேர் வந்து பயன்படுத்தப்படுகிறது. வெள்ளிக்கிழமையில் வர பௌர்ணமி அல்லது அமாவாசை தினங்களில் நாம் 3 மாதத்துக்கு வந்து அதை எடுக்கும்போது தூய்மையாக, அதாவது குளிச்சுட்டு மஞ்சள் நீர் தெளித்து இந்த வேரை வந்து நசி அப்படின்னு சொல்லி, அதாவது 9 முறை சொல்லணும். நசி அப்படின்னு சொல்லிட்டு 9 முறை சொல்லி இந்த வேரை பறித்து செடியிலேருந்து, அதாவது செடியை பறிக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு வேரை அப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வீணாக போயிட்டு இதை வந்து இப்படி நம்ம நெகத்தால் கிள்ளக்கூடாது. இதை வந்து கத்திரிக்கோளால் வெட்டக்கூடாது. ஒரு சின்ன ஜல்லிக்கல்லாம் இருக்குது இல்லையா, அந்த கல்லால் இதை வந்து நச்சு, இங்கே பாருங்கள், இந்த ஒரு செங்கக்கல் இருக்குது. இந்த செங்கக்கல்லால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி இது பண்ணோம்னாக்கா நச்சிடும். அது மாதிரிக்கு தான் நச்சு தான் வந்து இந்த தாவரத்தை வந்து எடுக்கணுமே ஒழிஞ்சு நெகத்தாலேயோ இதை வந்துடுச்சுது. நெகத்தாலேயோ இரும்பு பொருட்களாலேயோ இதை வந்து கிள்ளக்கூடாது, உடைக்கக்கூடாது. அது மாதிரிக்கு வந்து இதை கட் பண்ணி, இந்த மண் இருக்குது, இதை அலசிட்டு மஞ்சள் தடவி காய வச்சு இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில், வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய நாட்களில் இதை நம்ம வந்து இந்த அமாவாசையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா இது மாதிரி தொடர்ந்து 3 அமாவாசை, இல்லை பௌர்ணமியில் செஞ்சோம் அப்படின்னா தொடர்ந்து 3 பௌர்ணமிகள், இது மாதிரிக்கு நசி அப்படின்னு 9 முறை சொல்லி நம்ம வந்து பூஜை பண்ணி நம்ம பீரோக்குள்ளே பணப்பெட்டி எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்துல வந்து வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னா நமக்கு பணவசியம் ஏற்படும் என்று ஆன்மீக பெரியோர்கள் சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய பயன்கள் வந்து குப்பைமேனி தாவரத்தில் வந்து இருக்குது. நம்ம இன்னொரு மூலிகையில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். பாப்பாஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.